இந்த காணொலியில் LCM அண்ட் HCFனுடைய பார்ட் 3 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். PYQ வந்து பார்த்துட்ருக்கோம். நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்ல மறந்துருப்பேன். அதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் சம்மு கொடுத்தா x = 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து HCF எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனில் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து 0 போட்டோம்னா நம்ம HCF கண்டுபிடிச்சது வந்து ஆன்சருன்னு சொல்லியிருப்போம். இந்த மெத்தட் வந்து பாருங்கள். இது போல் 2x² 3x - 2 இது போல் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம x = 0ன்னு போட முடியும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை காட்டுறேன். இந்த சம்மில் வந்து நம்ம போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா இங்கே -16xோட வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே வந்து x = 0 வந்து நம்ம போட்டோம்னா ஆன்சர் வந்து கொண்டு வர முடியாது. இது வந்து நம்ம நார்மலாக வந்து பிரித்து எழுதுவோம் இல்லையா, அது போல் பிரித்து எழுதி தான் வந்து இது போட முடியும். அது வந்து பார்த்துக்கோங்க. நேற்று இதை வந்து நான் சொல்லாமல் விட்டுருப்பேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். சேம் டைம் இந்த சம்மிலையும் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. x = 0 போட முடியாது. நம்ம வந்து a² - b² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மு வந்து போட முடியும். நேற்று எப்படி போடணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த டீட்டெயில் மட்டும் சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இது போல் வந்து XY வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எண்டில் வந்து எக்ஸோட நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் +3யோ +2ஓ +1 ஏதோ சம் நம்பர் கொடுத்துருந்தா x = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி வர நம்பருக்கு HCF எடுத்து அதுக்கப்புறம் ஆப்ஷனில் போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். பட் இது போல் சம்முக்கு x = 0ன்றது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ இந்த சம்முக்கும் பண்ண முடியாது. இதுக்கு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நேற்று வந்து இது சொல்லாமல் விட்டுருப்பேன். அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் இருந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² - 9 x - 3 / 4 மற்றும் x² + 6x + 9 / 8 ஆகியவற்றின் மீபேவானா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இது போல் பின்னத்தில் கொடுத்து HCF வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். கீழே டினாமினேட்டரில் வந்து இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 8 அதாவது LCM வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ LCM வந்து என்ன வரும், 8 வரும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஆப்ஷன் ஏவும் கிடையாது டியும் கிடையாதுன்னு ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு LCM வந்து தெரியும், 8ன்றது தெரியும். இப்போ HCF வந்து பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் பார்த்ததுமே நம்மளுக்கு வந்து தெரியணும், a+b² அந்த ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ x + 3² அப்படின்னு எழுதணும்னா அதை வந்து எப்படி எழுதலாம், x² + 2ab என்ன 2 × 3 × x என்ன 6x + b² என்ன 9. அப்போ x + 3² இதை எழுதலாம். இதை வந்து எப்படி எழுதலாம், x² - 3² எழுதலாமா. அப்படி எழுதும்போது அதை வந்து எப்படி எழுதலாம், a² - b² ஃபார்மெட்லன்னா a + b × a - b இன்ட்டு x. இங்கே ஒரு x - 3 இருக்குது, அந்த x - 3 போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதியிருக்கோம், x + 3² அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு இதுலையும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா x + 3. இங்கேயும் இங்கேயும் x + 3 இருக்குது, இங்கேயும் x + 3 இருக்குது. x + 3 காமனாக இருக்கிறது வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்கும், x - 3² இருக்கும். இங்கே வந்து x + 3 இருக்கும். இதில் இருந்து ஏதாவது காமனாக எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு கேட்டது HCF. HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா x + 3. LCM ஆல்ரெடி வந்து 8ன்னு ஸ்டார்டிங்லவே கண்டுபிடிச்சோமா. அப்போ 8 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C. அடுத்த சம் வந்து பாருங்கள். Find the HCF of x power n, x power n plus 1, x power n plus 2. இதனுடைய HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து அடுக்கில் கொடுத்துருந்தா நம்ம எப்படி எழுதலாம், இப்போ a power m a power n நம்ம என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற நம்பர் சேமாக இருக்கும் போது பவரை ஆட் பண்ணிக்கலாமா, m + n எழுதுவோம். ஸோ இந்த மெத்தட் படி இது எப்படி எழுதலாம், xn, x power n x1, x power n x2ன்னு எழுதலாங்களா. இப்போ இதில் இருந்து காமனாக எதை எடுக்கலாம், x power n வந்து எடுக்கலாம். எடுத்தால் 1, x power 1, x² வரும். இதுக்கப்புறம் ஏதாவது எடுக்க முடியுமா, முடியாது. அப்போ HCF என்னன்னு கேட்டாங்கன்னா x power nன்றது HCF. அடுத்த சம் வந்து பாருங்கள்.
இதுவும் மேலே போட்டுக்கிற அதே மெத்தட் தான். உடனே நம்ம ஏ பவர் எம்ன்னு போட்டுக்கூடாது. இங்கே ஃபர்ஸ்ட்லேயே 1 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ் பவர் என் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பவர் எம் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பவர் எம், ஏ பவர் 1, ஏ பவர் எம், ஏ ஸ்கொயர், ஏ பவர் எம், ஏ கியூப் அப்படின்னு எழுதலாங்களா. இதில் இருந்து காமனாக எதை எடுக்கலாம்னா ஏ பவர் எம்மும் ஏ பவர் 1ம் எடுக்கலாம். எடுத்தோம்னா 1, ஏ ஏ ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ எடுத்துட்டோமா, அப்போ ஏ பவர் 1 வந்து இருக்கும். இங்கே வந்து ஏஎம் எடுத்தாச்சு, ஒரு 1 ஒரு ஏ எடுத்துட்டோம்னா இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும். இதுக்கப்புறம் ஏதாவது எடுக்க முடியுமா, முடியாது. இந்த ஏ பவர் எம் ஏ பவர் 1 வந்து எப்படி எழுதலாம், ஏ பவர் எம் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள், பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கு. ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து இங்கே என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி என்னும்போது ஏ வரும், ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னும்போது 1 வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போது ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1. இது ரெண்டுத்தில் காமனாக என்ன இருக்குது, ஏ மைனஸ் 1 இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் 1. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் சிடியின் மீபோவா ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை வந்து யூஸ் பண்ணலாமா. அப்போது சி ப்ளஸ் டி இன்ட்டு சி மைனஸ் டி. ஸோ இதில் இருந்து காமனாக சி எடுக்கலாங்களா. சி வெளியே எடுத்தோம்னா சி மைனஸ் டி. அப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது, சி மைனஸ் டி, சி மைனஸ் டி. அப்போ ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி மைனஸ் டி, ஆப்ஷன் பி. இந்த சம் பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 மற்றும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஆகியவற்றின் மீபோவா ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை யூஸ் பண்ணி போடலாம். அப்போது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b into a square minus ab plus b square. அடுத்து வந்து a square minus b square பயன்படுத்த போகிறோம். a plus b into a minus b. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னாலும் சேம் அதே தான் வருங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதணுன்னா x plus 1 into x square minus x plus 1, இப்போ வந்து இது x square whole square a plus b a minus b என்ன x square plus 1 into x square minus 1. மறுபடியும் இது என்ன பண்ணலாம், a square minus b square பேஸ் பண்ணி எழுதலாங்களா. அப்படி எழுதணும்னா இது x plus 1 into x minus 1 வரும். இங்கே அது அப்படியே இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. இதில் எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 1 தான் வந்து இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. வேறு ஏதாவது காமனாக இருக்கான்னா இல்லை. அப்போ வந்து ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, ஆப்ஷன் சி. இந்த சம்மு வந்து பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னுடைய மீப்பெரு பொது காரணி ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி எழுதலான்னா இதிலேருந்து எக்ஸ் காமனாக வெளியே எடுக்கலாங்களா. எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணுறோம். x plus 1 into x minus 1.
இங்கே வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்களா. இப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்தோம்னா உங்களுக்கு டைரெக்டாக புரிஞ்சதுன்னா அப்படியே எக்ஸ் மைனஸ் ஒன்னு போட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் எடுத்து கூட பாருங்கள். எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரில் ஒன்று வெளியே எடுத்தாச்சா ரிமைனிங் இருக்கும். இதுக்கப்புறம் காமன் எதுவும் கிடையாது. அப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க 924 மற்றும் 105 மீப்பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிக் நம்பர் வரும்போது உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும்ன்றது தெரியுது. அப்போ போட்டு பார்ப்போம். 924, 105 3 வெளியே எடுத்தோம்னா 3 3 9 0 8 3 24 3 3 9 5 3 15. ரிமைனிங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் அடிக்கலாமா. 7 5 35. அப்போ 308 7ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 7ஆல் வகுப்படுதான்னு பார்த்தோம்னா 4 7 28. ஸோ ரிமைனிங் 2 8 28. மறுபடியும் 4 7 28 5 7 35 5 டைம்ஸ். இதுக்கப்புறம் ஏதாவது எடுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ 3 7 21ன்றது ஹெச்சிசிஎஃப் ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாருங்க அதாவது A is equal to 124 மற்றும் 88 மீப்போவாவும் B is equal to 88 மற்றும் 52 மீப்போவா வந்து எனில் கீழ்கண்டவற்றில் எது உண்மையாகும். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும். வர HCF வந்து ரெண்டுமே சேமா இல்லை பெருசா சின்னதான்றதை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த HCF பொறுத்து நம்ம ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ 124க்கும் 88க்கும் என்ன HCF வருதுன்னு பார்ப்போம். பார்த்தாவே தெரியுதுங்களா 4 வெளியே எடுக்கலான்னுட்டு. பட் நீங்கள் எல்சிஎம் HCF பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பரில் இருந்து போகிறது நல்லது. 6 2 4 4. அடுத்து மறுபடியும் 2 எடுக்கலாம். 3 1. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 4 2 2 4. அப்போ இதுக்கப்புறம் காமனாக எடுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து HCF என்ன வருதுன்னா 4ன்றது வருது. அடுத்ததுக்கு வந்து பார்ப்போம். பிக்கு வந்து பார்ப்போம். 2 2 4. ஸோ ஏக்கு வந்து HCF வந்து 4. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88, 52. 2 வந்து காமனாக எடுப்போம். 4 2 8 4 2 8 2 2 4 6 2 12. மறுபடியும் 2 எடுக்கலாம். 2 2 4 2 2 4 1 2 3 2 6. ஸோ காமனாக அதுக்கப்புறம் ஏதாவது எடுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ இதனுடைய HCFும் 4. அப்போ A is equal to B. ரெண்டு ஈக்குவேஷனுடைய HCF எப்படி இருக்குது சேமாக இருக்குது. அதனால A is equal to B ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். நிறைய நம்பர் கொடுத்துட்டு 58, 96, 528, 1584 மற்றும் 2016 மீப்போவாவை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 48, 96, 528 1584 2016 இதனுடைய HCF பண்ணால் அப்போ ஃபஸ்ட்டில் 2 எடுக்கிறோம். 2 2 4 4 2 8 4 2 8 8 2 16 2 2 4 6 2 12 4 2 8 7 2 14 9 2 18 2 4 1 0 0 8 2 16. அடுத்து 2 எடுத்தோம்னா 1 2 2 4 2 4 4 2 8 1 2 3 2 6 2 4 3 2 6 19 9 2 18 12 6 2 12 5 0 4. மறுபடியும் என்ன பண்ணலாம் 2 எடுக்கலாம். 6 2 12 1 2 2 4 6 2 12 6 2 12 1 2 9 2 18 8 2 16 2 4 5 2 10 2 4. மறுபடியும் என்ன பண்ணலாம் 2 வந்து எடுக்கலாம். இது 6ங்க. 3 2 6 6 2 12 3 2 6 3 2 6 9 2 18 9 2 18 1 2 4 6 2 12. ஸோ இதில் இருந்து 3 எடுக்க முடியும். 3 எடுக்கலாம். 1 3 3 2 3 6
ஒரு 3 3 ஒரு 3 3 3 3 9 3 3 9 4 3 12 2 3 6 இங்கே 1 வந்ததால இதுக்கப்புறம் இதிலேருந்து காமனாக எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கேட்டது HCF. அப்போ 2 2 4 4 2 8 8 2 16 16 3 எவ்வளோ 48. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு அடுத்து இவ்வளோ நேரம் வந்து HCF வந்து பார்த்துருப்போம். இப்போ LCM வந்து கேட்குறாங்க. 90,150 மற்றும் 225 மீச்சிறு மடங்குன்னா LCM வந்து கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு LCM பண்ணால் தெரியும் ஹையஸ்ட்டு, அதாவது HCF பண்ணும்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து குட்டியாக இருக்கும். LCM பண்ணுறது பார்த்திங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். பட் வரக்கூடிய ஆன்சர் பெருசாக இருக்குமா? அப்போ இதுக்கு LCM வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 225லையும் வந்து டிவைட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வரணும். 225ல் 150 டிவைட் ஆகுமா? ஆகாது. 225 அப்படியே டபுள் ஆக்குவோம். டபுள் ஆக்குனா என்ன வரும்? 450. 450ல் 90 அடிக்கலாமா? 0க்கு 0 கேன்சல். 5 9 45. 150 அடிக்கலாமா? 0க்கு 0 கேன்சல். 3 15 45. அப்போது நம்ம அப்படியே வந்து சால்வ் பண்ணாமலே என்ன பண்ணலாம்? மைண்டிலவே கால்குலேட் பண்ணி ஆப்ஷன் டி என்றதை போட்டுடலாம். அடுத்து வந்து பாருங்கள் 6,20 LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20னுடைய மடங்காக வந்து எடுக்கணும். சேம் டைம் வந்து அது 6 டிவைட் ஆகணும்னா அது வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கும்? 40 எடுக்கலாம். 40ல் 6 டிவைட் ஆகாது. அடுத்து 20ன் மடங்கு என்னன்னா 60. 60ல் 6 டிவைட் ஆகும். சேம் டைம் வந்து 20ம் டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்த சம் வந்து பாருங்கள். 48 108 மற்றும் 218 மா LCM வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 48 108 280. ஸோ 2 காமன் எடுங்க. 2 2 4 4 2 8 5 2 10 4 2 8 1 2 4 2 8 0. மறுபடியும் 2 காமன் எடுக்கலாம். 1 2 2 7 7 0. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2 காமனாக எடுக்கலாம். 6 LCM தானே கேட்டிருக்காங்க. அப்போது 6 2 12 27 அப்படியே வரும், டிவைட் ஆகாது. இது வந்து 70 வந்து 35 வரும் 2ஆல் அடித்தா. 3 எடுக்கலாங்களா? 2 3 6 9 3 27. இதில் வந்து 3 வந்து அடிக்க முடியாது. அப்போ 35 அப்படியே வருது. அடுத்து இதிலேருந்து ஏதாவது எடுக்க முடியுதான்னு பார்க்குறோம். 35ல் வந்து பார்த்திங்கன்னா வராது. 5 9 45 வரும். அப்போ இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 2 4 4 2 8 8 2 16 16 3 48 48. இந்த 35 9 மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்கேயே 9 5 45 4 3 9 வந்து 27 4 31. அப்போது 315 இன்ட்டு இங்கே ஒரு 48 இருக்குது. அதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணோன்னா 8 5 40 4 1 8 8 4 12 1 3 8 24 1 25 4 5 20 2 4 2 6 4 3 12 0 2 11 1 4 5 1. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 15120. ஆப்ஷன் ஏ. இந்த சம் வந்து பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீபோமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 22 54 108 135 மற்றும் 198. அப்போ 22. ஸோ LCM தான் கண்டுபிடிக்க போகிறோம். 22 108 135 198. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து 2 வந்து டிவைட் பண்ணுவோம். 1 1 5 4. இதில் வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால் அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. LCMல அப்படியே போடுவோம். 9 2 18. ரிமைனிங் 1 9 2 18. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் விட்டுட்டேங்க. ஒரே நிமிஷம். இங்கே வந்து 54 வரணும். 54, 108. இப்போது 54 வந்து 2ஆல் அடித்தோன்னா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 2 2 4 7 2 14 27ன்றது வரும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. 108 2ஆல் அடித்தா 154 வந்து வரும்.
அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா 3 அடிக்கலாமா 27 3 வகுப்படும் 54 99 3 வகுப்படும் 3 அடித்தோம்னா 11, 9 3 27 1 3 8 3 24 3 வந்து 135 அடிக்க முடியுமான்னா முடியாது. 4 3 12 அடிக்க முடியும். ஸோ இப்போ 4 3 12 ரிமைனிங் வந்து 1 15 5 3 15 3 3 9 3 3 9. அடுத்து மறுபடியும் 3 அடிக்கலாம் 11, 3 3 9 6 3 18 1 3 3 5 3 15 1 1. இப்போ என்ன பண்ணலாம் மறுபடியும் 3 அடிக்கலாம் 1, 2, 5 3 15 11. இப்போ வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா 11 எடுக்கலாம். 11 எடுத்தோம்னா 1, 1, 2, 5, 1. இதுக்கப்புறம் காமனாக இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து 2 5 10 2 20. அந்த 20 அப்படியே இங்கே இருக்கட்டும். இங்கே இந்த 11 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 3 9 9 3 27. ஸோ 27. இப்போது 2 27 எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 54. இருக்கிற ஒரு 0 அப்படியே போட்டுக்கிறோம். 11 எழுதிக்கிறோம். இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுத வேண்டியது தான். இதை ஆட் பண்ணோம்னா 0495. அப்போது ஆன்சர் வந்து 5940 ஆப்ஷன் சி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 72, 108, 2100. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 72, 108, 2100 2 வந்து எடுப்போம். 3 6 2 12 5 2 10 4 2 8. அடுத்து 1 0 5 2 10 0. அடுத்து மறுபடியும் 2 அடிக்கலாம் 1 8 2 7 5 2 5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 அடிக்கலாங்களா 6 3 18 9 3 27. இது 3 அடிப்பட்டுதான்னு பாருங்கள். 1 3 3. அடுத்து வந்து 22 வருங்களா 7 3 21 ரிமைனிங் 1 5 3 15. மறுபடியும் 3 எடுக்கிறோம் 2 3 6 3 3 9 5 3 15 15 எடுத்துக்கிட்டோம்னா 25. அப்போ 3 எடுக்க முடியாது. அப்போ 175 அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு எதுவும் எடுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ இருக்கிறத அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 2 2 4 4 2 8 8 3 வந்து 24. இங்கே வந்து 3 3 9 இன்ட்டு இன்னும் வந்து 175 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 175ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 9 36 3 2 9 18 3 21 216 இன்ட்டு 175 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 5 6 30 3 ஓரஞ்சு 5 5 3 8 2 5 10 7 6 42 4 7 1 7 7 4 11 1 2 14 1 15. அடுத்து 6 1 2 0 10 1 7 8 6 7 3 37800 ஆப்ஷன் ஏ. அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்த சம்மும் வந்து எல்சிஎம் வந்து ஈஸியான மெத்தட் தாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம்னா கேல்குலேஷனில் தான் தப்பு பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் ஏதாவது போடுறது எடுத்து எழுதுறதுல தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் மட்டும் பார்த்துக்கிட்ட மார்க் எடுத்துடலாம். ஸோ அடுத்து வந்து 5, 6, 8, 9 மற்றும் 12 எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 8, 9, 12. ஸோ இதில் காமனாக எது எடுக்கலான்னா ஃபஸ்ட்டில் 2 வந்து எடுப்போம். 5, 3, 4, 9, 6. அடுத்து 3 எடுப்போம். 5, 1, 4, இதில் வந்து 3 3 9 2. மறுபடியும் என்ன பண்ணலாம் 2 எடுக்கலாம். 5, 1, 2, 3, 1. மீதி இருக்கிறதெல்லாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் காமன் எடுக்க முடியாது. எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 5 10 3 30 30 2 60 60 இன்ட்டு 2 6
அப்போ 6 6 36 ஒரு 0 அப்போ 360. LCM வந்து பார்த்தீங்கன்னா 360. ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய சம்முனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 360. அடுத்த சம் வந்து பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீசிமா கான் 8, 5, 24 மற்றும் 72. இப்போது 8, 15, 24, 72. 2 காமனாக எடுங்க. 4, 15 அப்படியே வரும், எடுக்க முடியாது. அடுத்து 1, 2, 3, 6. இதில் இருந்து மறுபடியும் 2 எடுக்கலாம். 2, 15, 6, 1, 8. இதில் இருந்து 3 எடுக்கலாங்களா? 3 எடுத்தோம்னா 2, 5, 3, 15, 2, 3, 6, 6, 3, 18. அடுத்து இதில் இருந்து 2 எடுக்கலாம். 1, 5, 1, 3. ஸோ இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும். 2, 4, 4, 8, 8, 5, 40. 40 இன்ட்டு இங்கே ஒரு 3, இது ஒரு 3, 3, 9, 4, 9, 36, ஒரு 0 அப்போ 360. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஆப்ஷன் வந்து பி 360. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். 24, 36, 40 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா LCM வந்து கேட்குறாங்க. அப்போ 24, 36, 40. 2 வெளியே எடுத்தோம்னா 12, 1, 8, 2, 0. அடுத்து இதிலேருந்து 2 எடுத்தோம்னா 6, 9, 1, 0. இதில் இருந்து காமனாக என்ன எடுக்கலாம்? மறுபடியும் 2 எடுக்கலாம். 3, 9, 5. இதில் இருந்து 3 எடுக்கலாம். 1, 3, 5. ஸோ இருக்கிற எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணணும். 2, 4, 4, 8, 8, 3, 24. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3, 5, 15. இது ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 5 4 20, 2, 2, 5, 10, 2, 12, 4, 2, 0, 6, 3, 360. ஆன்சர் வந்து இந்த சம்முக்கும் பார்த்தீங்கன்னா 360. பட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வேறு. ஆப்ஷன் பி வந்து பாருங்கள். 148, 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே HCFன்னா இது போல் வந்து நம்மளுக்கு காமனான 2 எடுக்க முடியாது, 3 எடுக்க முடியாதுன்னா பெரிய நம்பர் வந்து உள்ளே எழுதிட்டு சின்ன நம்பர் வெளியே எழுதிட்டு வந்து லெஸ் பண்ணிகிட்டே வருவோம். அதே வந்து LCMக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் நம்மளுக்கு பார்த்ததுமே இதில் காமனாக 2, 3 இருக்கிற மாதிரி தெரில இல்லையா? அப்போ ஒவ்வொரு நம்பராக வந்து 2 வந்து போட்டு பாருங்கள். 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வரும், 4 வரும். ஸோ மேலே இருக்கிற 185 அப்படியே எழுதிக்கோங்க. மறுபடியும் வந்து 2 போடுறோம். 2 போட்டோம்னா 3, 2, 6, ரிமைனிங் 1, 7, 2, 14, 185. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7ல் வந்திருக்கா, இங்கே 5ல் வருது. ஸோ 37 வந்து 185ல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ 37 வந்து போட்டோம்னா 7 5 35. இப்போ 5 7 5 35க்கு 5 3 3 5 15 3 18. அப்போ 5 டைம்ஸ் வருது. அப்போ 37 காமனாக வெளியே எடுத்தோம்னா 1, 5. இப்போ இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 2 இன்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2, 4, 4, 5, 20. 20 இன்ட்டு 37. 2, 37. 2, 37 எவ்வளோ வரும்? 74. இங்கே இருக்கிற 0 இங்கே போட்டோம்னா LCM வந்து 740. ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி 740. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 2/3 மற்றும் 5/9 ஆகியவற்றின் போமா LCM வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு HCFும் பின்னத்தில் மேலே இருக்கிற நம்பருக்கு HCFும் கீழே இருக்கிற நம்பருக்கு LCM வந்து கண்டுபிடிப்போம். அதே LCMல கேட்டாங்கன்னா பின்னம் கொடுத்துட்டு LCM கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு LCM வந்து கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற நம்பர் இந்த பின்னத்தில் மேலே இருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும். மேலே என்ன இருக்குது? 2, 5. 2, 5க்கு வந்து LCM என்ன வரும்? 10 வரும்.
கீழே இருக்கிற நம்பர் என்னன்னா 3,9. இதுலேருந்து 3 மட்டும் தானே காமன் எடுக்க முடியும். காமன் எடுத்தால் இங்கே 1 வந்துடும். அப்போது 3. அப்போ இதனுடைய எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10/3. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 1/3, 5/6, 2/9, 4/27 இன் மீ போமா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் வந்து கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது? 1, 5, 2, 4. ஸோ இந்த 1, 5, 2, 4 எதில் மல்டிப்ளை ஆகும்? இதில் இருக்கிற பெரிய நம்பர் 5. 5னுடைய மடங்கு 10. 10ல் 4 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் வந்து 5னுடைய மடங்கு 15. 15ல் 4 டிவைட் ஆகாது. அதுக்கடுத்து என்னன்னா 20. 20ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகும், 1 டிவைட் ஆகும். அப்போ வந்து எல்சிஎம் வந்து 20. கீழே இருக்கிற நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 27. இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்? 3 வந்து எடுக்கலாம். 3 எடுத்த பிறகு இங்கே 1 வந்துடும். ஸோ ரிமைனிங் வந்து 2, 3 அப்படின்னு போகும். அப்போ 1 வந்துட்டாவே அதுக்கப்புறம் அதுலேருந்து காமனாக வந்து எதுவும் ஹெச்சிஎஃப் வந்து எடுக்க முடியாது இல்லையா? அப்போ ஹெச்சிஎஃப் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு 3. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20/3. ஈஸி தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து வந்து பாருங்க 2/3, 4/9, 5/6, 7/12க்கு மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே பின்னத்தில் இருக்கிற மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து எல்சிஎம் வந்து பார்க்கணும். இப்போ இதில் பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7. 7னுடைய மடங்கு 5 வந்து இருக்கா? அப்போ வந்து நம்ம வந்து 5 இருக்குது, 4 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சால் அப்படியே நீங்கள் எடுத்து கூட எழுதிடலாம். ஸோ இதுலேருந்து 2 வெளியே எடுத்தோம்னா 1, 2, 5, 7 வரும். அடுத்து வேறு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் எடுக்க முடியாது. இருக்கிற எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். 2, 4, 4, 5, 20. 20 × 7, 2, 7, 14. ரிமைனிங் வந்து 0 வருமா? அந்த 0 போட்டுக்கோங்க. அப்போ 140. ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் என்ன? 140. கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். இதில் இருந்து காமனாக 3 எடுக்கலாமா? 3 எடுத்துட்டா 1, 3, 2, 4 வரும். இதுக்கப்புறம் எதுவும் எடுக்க முடியாது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 3. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 140/3. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்து வந்து பாருங்க 2/3, 3/5, 4/7, 9/13க்கு மீ போமா மீச்சிறு பொது மடங்கு என்ன எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் பண்ணால் மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2, 3, 4, 9க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3, 5, 7, 13க்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்சிஎம் வந்து எடுப்போம். 2, 3, 4, 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 2 எடுக்கலாங்களா? 1, 3, 2, 9. மறுபடியும் 3 எடுக்கலாங்களா? 3 எடுத்தால் 1, 2, 3 வரும். இதுக்கப்புறம் எதுவும் எடுக்க முடியாது. 2, 3, 6, 2, 3, 6, 6, 36. எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 36. கீழே வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் வந்து பாருங்கள் 3, 5, 7, 13 எதுவுமே காமனாக எடுக்க முடியாது. அப்போ காமனாக எடுக்க முடியாதப்போ அதனுடைய ஹெச்சிஎஃப் என்ன? 1. அப்போது 36. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்து சேம் சம்மு தான் வந்து இப்போ ரிப்பீட் ஆயிருக்கு. மேலே இருக்கிற சம்மே 2/3, 3/5, 4/7, 9/3. ஸோ இந்த சம்மு ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள் 2/5, 3/5 மற்றும் 1/2 இன் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு 2, 3, 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 6 வருங்களா? கீழே இருக்கிற நம்பர் 5, 5, 2. இதுக்கு காமனாக எடுக்க முடியாது. அப்போ 1. அப்போ எல்சிஎம் என்னன்னா 6. ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள் இது போல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 × 1/4, 1 × 2/3 மற்றும் 2 × 1/2 இன் மீச்சிறு பொது மடங்கு. அதாவது 1/4 அதுக்கப்புறம் வந்து 1, 2/3, 2, 1/2 எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 1 4, 4 அந்த 1 ஆட் பண்ணால் 5/4 வருங்களா? அப்போது 5/4. ஸோ இது வந்து 3, 2 5/3. அடுத்து 2, 4, 1 5/2.
ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? மேலே இருக்கிறதுக்கு 5 தான் வந்து வரும். கீழே இருக்கிறதுல காமனாக ஏதாவது எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ HCF வந்து 1. அப்போ வந்து இதனுடைய எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. இதெல்லாம் சிம்பிள்ன்றதால தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்திட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வந்து பாருங்க 4/5, 3/10 மற்றும் 7/15 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 7க்கு வந்து இதிலேருந்து காமனாக எதை எடுக்கலான்னா எதுவும் எடுக்க முடியாதுங்களா? அப்போ வந்து இது என்ன பண்ணலாம்? 4×3 = 12 அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான், காமனாக எடுக்க முடியாத பட்சத்தில். 4×3 = 12, 12 × 7 = 70, 2 7 14 அப்போ 84 வரும். கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணணும்? HCF வந்து பார்க்கணும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 5 எடுக்கலாமா? அப்போ 5 எடுத்தோம்னா 1, 2, 3n வரும். இதுக்கப்புறம் இதிலிருந்து காமனாக எதுவும் எடுக்க முடியாது. அப்போ HCF வந்து 5. ஆன்சர் வந்து 84/5. ஆப்ஷன் ஏ. இந்த சம் வந்து பாருங்கள் 0.6, 9.6 மற்றும் 0.12 மீபோமாவை கண்டுபிடி. எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ஒருவேளை உங்களுக்கு கொஷினை படித்ததுமே என்ன கேட்குறாங்கன்னு தெரிலன்னா இங்கிலீஷில் வந்து பாருங்கள். எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே டிஜிட் பாயிண்டில் கொடுத்ததால நம்ம வந்து இது பாயிண்ட் இல்லாமல் வந்து மாற்றுவோம். ஸோ ஹையஸ்ட்டாக வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குன்னா 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட் இருக்கிறதால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 960 வரும். அடுத்து 12 வந்து வரும். இதில் இருந்து 2 வந்து காமனாக எடுக்கலாம். 3 0. இங்கே வந்து 4 2 8, 8 2 16 0. இங்கே வந்து 6 2 12. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து 3 எடுக்கலாங்களா? அப்போ 1 0. இதில் வந்து 1 6 3 18 0 2 3 6. மறுபடியும் என்ன பண்ணலாம்? 2 எடுக்கலாம். 5 2 10 8 2 16 0, 1. இதில் இருந்து என்ன பண்ணலாம்? 5 காமனாக எடுக்கலாம். இப்போ ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 30 ஆரஞ்சு 30, 1. இதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்போது 2 3 6 6 2 12 12 5 60 60 இன்ட்டு இங்கே ஒரு 16 இருக்குது, அதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன், எனக்கு மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. 16 இன்ட்டு இது 6 6 36 3 1 6 6 3 9. இங்கே இருக்கிற 0 அப்படியே போடுறோம். ஸ்டார்டிங்கில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணோமா? அப்போ வந்திருக்கக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 9.60 கிடைக்கும். இது எப்படி எழுதுவோம்? 9.6ன்னு எழுதுவோம். அப்போ ஆன்சர் 0 வந்து இங்கே வேல்யூ கிடையாது, அதனால 9.6ன்னு எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டாலும் என்ன அர்த்தம்? பக்கத்தில் 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் வந்து பி. ஸோ நெக்ஸ்ட் சம்மு அடுத்த வீடியோவில் இருந்து பார்ப்போம். இதோட வந்து பார்ட் 3 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த சம்மில் இருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.